பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். தூக்கம் மனிதனுக்கு அவசியம். ஆனால் அது அளவு மிஞ்சினா என்ன ஆகுது? ஆசீர்வாதம் இல்லாமல் போகுது. அளவு மிஞ்சினா தரித்திரம் வருது. இன்னும் சொல்லப்போனால் சாப்பிட்டது கூட செமிக்காமல் போயிடுது. அதே சமயத்தில் அளவு குறைஞ்சாலும் ஆபத்து. எனக்கு கண்பாளே, இன்றைக்கி உலக வழக்கத்தின்படி ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாக தூங்கணுங்கிறாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், விசுவாச ஜீவியத்தில் ஊழிய பாதையில் இருக்கிறவன் 5 மணி நேரம் நல்லா தூங்கினா போதும். அதுக்கு மேலே என்ன வேண்டியதில்லை, தூக்கம் இல்லை. ஆனால் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் தூக்கம் 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 தான். தூக்கம் என்னத்தை உடுத்து வைக்குது? கந்தையை உடுத்து வைக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தூக்கத்தினால நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுடைய வேதாகமத்தில் சிலர் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் தூங்குவான், எது நடந்தாலும் தூங்குவான். இடியே இடித்தாலும் சரி எந்திரிக்கவே மாட்டான். ஏன்னா நம்ம மகாபாரதத்தில் கும்பகர்ணன் ஒருத்தர் இருந்தார். 6 மாதம் தூங்குவார், 6 மாதம் தான் அடுத்தாப்புல தான் எந்திரிப்பார். அதான் ஒரு எழுப்புறதுக்கு யானையை கொண்டு வந்து எழுப்பணும். இப்படி தூக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உடைய வேதத்தை தயவு செய்து கையில் எடுத்து, ஐயா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்தை அப்படி எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்தை அப்படி திருப்பி வச்சுக்கிறீங்களா? அன்னாள போல கண்ணீரை வடிக்கணும், அன்னாள போல கண்ணீரை வடிக்கணும். சாமுவேலை காணுவர இதயத்தை ஊத்தணும், சாமுவேலை காணுவர இதயத்தை ஊத்தணும். தூங்கினால் எதிரி களை விதைப்பா, ஜெபி பறந்தா எதிரி ஜெயம் எடுப்பா. தூங்கினால் எதிரி களை விதைப்பா, ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தானியேல போல 3 வேளை ஜெபிக்கணும், தானியேல போல 3 வேளை ஜெபிக்கணும். சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும், சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும். தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி எடுப்பா. தூங்கினால் எதிரி களை விதைப்பா, ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா.
கல்ல ஒடுக்கணும், உடைய ஒடுக்கணும், உணவு குறைக்கணும், பேச்ச நிறுத்தணும், பலத்தில வளரணும், வீண் பேச்ச நிறுத்தணும், பலத்தில வளரணும். தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயமிடும். தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டுமா? 1 சாமுவேல் 26 11-12 தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தாவீது சவுலின் தலைமாட்டிலிருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை. காரணம் என்ன? அறியவும் இல்லை. அவ்வளவு பேர் இருந்தான், ஒருவரும் காணவும் இல்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? எல்லா பேரும் என்ன பண்ணா? அயர்ந்த நித்திரை, கன நித்திரை நாவி வந்துருச்சு. ஏன்னா போய் பாளையம் இறங்கி இருக்கிற இடம். சவுல் எங்க படுத்திருக்காரு? ரதங்கள் நிற்கிற சூழ்ந்திருக்கிற இடத்துல யார் படுத்திருக்கா? சவுல் ராஜா படுத்திருக்கார். ராஜாவை சுற்றி அவனுடைய படைத்தலைவன் அப்னேர், அதோட வந்த வீரர்கள் எல்லாம் படுத்திருக்காங்க. இப்படி படுத்திருக்கிற சூழ்நிலையில் ஒருத்தன் வந்து நட்டு வச்சிருக்கிற ஈட்டியையும் தலைமாட்டில் தாகத்துக்கு தண்ணி வச்சு படுத்திருந்தான் யாரு? ராஜா. இந்த செம்பு தண்ணீர் செம்பையும் ஈட்டி எடுத்துட்டு போனா ஒருத்தனை அதை பார்க்கல, ஒருத்தனை அதை அறியலை, ஒருத்தனை என்ன செய்யலை, விழிக்கலை. எல்லா பேரும் ஒரே நித்திரை. நல்ல வேளை சொம்பு எடுத்துட்டு போனான். ஏன்னா அவன் கூட வந்து அபிஷாயி கேட்டான், ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேட்டான் தெரியுமா? ஐயா, இன்னைக்கு உம்ம சத்துருவை உம்ம கையில் என்ன செய்யிருக்கிறான்? கொடுத்திருக்கிறார் கர்த்தர். நான் போய் 2 குத்து இல்லை, ஒரே குத்தா என்ன செய்யட்டுமா? உருவ குத்தட்டுமாண்ணா. அதுக்கு தாவீது என்ன சொன்ன தெரியுமா? 10ஆம் வசனத்தை பாருங்க. 10ஆம் வசனம் 1 சாமுவேல். தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் அந்த யுத்தத்தில் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. எனக்கு அன்பார்களே, கர்த்தரை நம்பி வாழ்ந்தவன் தாவீது. அதனாலதான் பாருங்க, ஜீவதேவன் செல்லுவோம், ஜீவ ஒழித்தனை கண்டடைவோம், ஜீவதேவன் செல்லுவோம், ஜீவ ஒழித்தனை கண்டடைவோம், மனதில் காரிருள் நீங்கிடவே மனதில் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கோ, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனில் கரங்களை பற்றிக்கொள்வோம், கைவிட காத்திடும் பரமனில் கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. இந்த பகுதியை நீங்கள் பலமுறை படித்திருக்கலாம்.
1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். பின்பு சீப் ஓரா கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆகிலாமேட்டில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்றார்கள். சரி. அப்பொழுது சவுல் சீப் வனாந்தரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடு கூட சீப் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். அவனை துரத்துனது அப்படிதான். இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே, உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தல் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தல் நன்மை நினைக்கையிலே, கண்ணால கண்ணு கலங்குது, கத்தாலே உம்மை துவைக்குதே, கண்ணால கண்ணு கலங்குது, கத்தாலே உம்மை துவைக்குதே, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே, உள்ளமெல்லாம் முருகுதையா, உள்ளமெல்லாம் முருகுதையா, உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தல் நன்றி நினைக்கையிலே, கண்ணால கண்ணு கலங்குது, கத்தாமே உம்மை துதிக்குது, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் கொண்டீரே, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் கொண்டீரே. எனக்கு அன்பார்களே, இவ்வளவு ஞானம் உள்ளவன் தன்னை தாழ்த்துறான். இந்த தெள்ளு பூச்சி. ஏன்னா இவர் தேடி வர்றாரு, கையில் கிடைக்குது. ஆனால் நம்ம நாட்டில் நிராயுத பாணியை கொல்றது ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. முழிச்சிருக்கும் போது அவனை கொலை பண்ணா, அவனோட சண்டை போட்டு இருந்தா அது நியாயம். இப்போ தூங்கிட்டு இருக்கான். அப்போ அபிஷாய் கேட்குறாயோ, நான் ஒரே குத்தட்டுமா, 2 குத்து இல்லை கொஞ்சம், நான் ஏய் அவன் மேலே கை போடக்கூடாது. காரணம் என்ன? வேற ஒன்றும் இல்லை, அபிஷேகம் பெற்ற ஒருவன். இன்னைக்கு இந்த அபிஷேகம் பெற்றிருக்கிற நமக்குள்ள அந்த பயம் இருக்கா? மற்றவரை குறித்து அவதூறாக பேசுறது, மற்றவரை குறித்து புறம் சொல்லுது. கர்த்தர் அபிஷேகத்துக்கு விரோதமாக பேசவே கூடாது. எனக்கு அன்பானுடைய இந்த தாவீது ஒழித்து கொண்டிருக்கிறான உடனே சவுல் ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து என்ன செய்தான்? பாளையம் இறங்கினான். அப்போது தாவீது கேட்டான், எப்பா நான் சவுலுடைய பாளையத்துக்கு போகிறேன், என் கூட யார் வர்றீங்க அப்படின்னா. அப்போ அபிஷாய் என்ன சொன்னா? நான் வர்றேன் அப்படின்னா. அங்கே கூட்டிகிட்டு போகும்போது எல்லாம் தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா அங்கே என்ன ஆவி வந்துருச்சு? கனநித்திரையின் ஆவி. சில நேரம் கண் மயக்கத்தை உண்டாக்குவார். எலியாவின் காலத்தில், எலிசாவின் காலத்தில் கண் மயக்கம் வந்தது உண்டு. ஏன்? ஆதி ஆகமத்தில் சோதோம் குமரவை வந்த தூதர்கள் வந்திருக்கும் போது கூட சுற்றி இருந்தவங்கள குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினதை நாம் மறக்கக்கூடாது. ராத்திரி முழுதும் அந்த வீட்டை தேடினா கதவை எங்கே ஒளிச்சு வச்சான்னு யாராலும் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. எலியா இது பாதையும் இல்லை, இது வழியும் இல்லை, வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு கையிலாக கொடுத்து கூட்டிகிட்டு போகிறான். சமாரியாவில் போன உடனே ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே இவங்க கண்ணை திறந்து விடுங்கிறான். திறந்த உடனே பார்த்தா எங்கே நிற்கிறான்? எங்கே வரக்கூடாதோ அந்த இடத்துல வந்து நிற்கிறான். ராஜா கேட்குறான், நான் வெட்டவா? கொஞ்சம் நான் முட்டாள், சாப்பாடு போட்டு கொடுத்து அனுப்பு. எனக்கு அன்பானே, ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்போவுமே தூங்கும்போது ஒருத்தன் அடிக்கிறது வீரமா? இதை அறிந்தவன் தாவீது. அதனால தான் அவன் கொல்ல. ஆனால்
தண்ணீர் சொம்பை ஈட்டி தூக்கிட்டு போய் அப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போயிடல, போய் எதிர்த்தாப்புல அந்த மலையின் மேலே அப்படியே இருக்கு மேல சவுலும் படுத்திருக்கு நேரம் வந்து கூப்பிடுறான். என்ன கூப்பிடுறான்? அப்னேரே, அப்னேரே. அந்த வசனத்தை வாசி. அப்னேரே, அப்னேரே, உத்தரவு சொல்ல மாட்டீரோ? எத்தனை வசனம்? 1 சாமுவேல் 26:13. அவன் போய் நேரம் அங்கே நின்றுக்கிட்டு கூப்பிடுறான், அப்னேரே, எனக்கு பதில் சொல்ல உத்தரவு சொல்ல மாட்டீரோ? வாசிங்க. அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீர் 14 ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகிய அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு, அப்னேரே, அப்னேரே, உத்தரவு சொல்ல மாட்டீரா? பதில் சொல்ல மாட்டீரா? அதற்கு அப்னேர், ராஜாவுக்கு நேராக கூக்குரல் இடுகிற நீ யார் என்றான். இவ்வளவு நேரம் என்ன பண்ணா? எனக்கு அன்பான ஒரு தூக்கத்தில் ஒரு சின்ன சத்தம் கேட்டால் முழிக்கிறவங்களும் உண்டு, கடலே கொந்தளிச்சாலும் தூங்குகிற ஆட்களும் உண்டு. யோனாவை போல. யோனா 1:5-6 நாம் வாசிக்கும்போது மிக அழகாய் ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறார். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி. ஏன்னா கப்பல் எப்ப கடல்ல முழுகும் தெரியாது. ஆனா யோனாக்கு கடல் கொந்தளிக்குது, கப்பல்ல தான் இருக்கான். அங்க இருக்கிறவங்கலாம் என்ன பண்றாங்க? தங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டது மட்டுமில்ல, பாரத்தை லேசாக்கும்படிக்கு என்ன செஞ்சாங்க? கப்பல் சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். போனா போதும், உயிர் போனா போதும்டா, தப்புனா போதும், எல்லாம் எரியினான். ஆனா இவர் என்ன பண்ணாரு? யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு பங்கர்ல படுத்திருந்தார். பங்கர் கீழே டிஸ்டர்பே இருக்காது. அடுத்தாவில் நார்மல், அதுக்கப்புறம் தான் டீலக்ஸ், மேலே நல்லா படுத்துக்கிட்டே பார்த்து போகலாம். 3 பிரிவு இருக்குது. இவர் பங்கரில் போய் டிக்கெட் எடுத்து படுத்துக்கிட்டார். கடலை கொந்ததுக்கு எல்லா மக்களும் கத்துவான், கப்பல் ஆடுது, காற்று வீசுது. ஆனால் இவனுக்கு என்ன இல்லை, ஒரு இது இல்லை. அப்போ தான் ஒருத்தன் வந்து எழுப்புனான், கப்பல் மாலுமி அவன்ட்டு வந்து, ஏப்பா ஏய் எந்திரிப்பா, எந்திரியா, என்னமோ ரோமாவரி தீப்பிடிச்சு எறியும்போது மன்னன் பிடியில் வாசிச்சானா, நீ இவ்வளோ தூங்கிட்டு இருக்கப்பா, நீ யாரு? எந்திரிச்சு உன் தேவனை நோக்கி கூப்பிடு. ஒருவேளை சாமி மனம் இறங்கலாம், நம்ம அழியாதபடிக்கு மனம் இருக்கலாம். அப்புறம் தான் இவன் எந்திரிச்சு சொல்கிறான், என்னால் தான் வந்துச்சு, என்னால் தான் வந்து என்னை தூக்கி கடலில் ஓடுங்க, கொந்தளிப்பு அடங்கும். இவனை நிமித்தம் தான் கொந்தளிப்பு வந்திருக்கு. ஆனால் இவர் என்ன செஞ்சிட்டாரு? தூங்கிட்டு இருக்கார். எனக்கு அன்பாருடைய சில பேருக்கு பிரசங்கம் கேட்கும்போதே தூங்கி விழுந்துடுவான். அப்போஸ்தலர் 20:9 பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. அங்கே ஒரு மனுஷன் பவுல் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ண. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலிலே உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து. அதான் ஏன்னா மனுஷனுக்கு எங்கெங்க தான் தூக்கம் வரும்னு தெரியாது. லூக்கா 9:29 பார்க்கிறோம். ஒலிவ மலையில வாசிங்க. அதே லூக்கா 9:29 பாருங்க. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவரோட பேசினாங்க. அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கத்தினால். எனக்கு அன்பாருடைய என்ன பண்ணாங்க? உளர்னாங்க. வாசிங்க 32ஆம் வசனம். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடே நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். உடனே தூக்கத்தில் மயக்கத்தில் இது நல்லா இருக்கு ஆண்டவரே, இங்க எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம்.
ஒலிவ மலையில் தூக்கம் வருதாங்க, ஜெபிக்கும் போது தூக்கம் வருது, கெப்சேமனையில் தூக்கம். இன்னைக்கு எந்த ஆவி நமக்குள்ளே இருக்குது? இப்படிலாம் பிரசங்கம் பண்ணால் சொல்லுவீங்க, என்னையா இப்படி சொல்கிறாருப்பீங்க. உண்மை, தூங்கிடக்கூடாது. தூக்கம் ஆசீர்வாதத்தை குலைத்து விடும். எனக்கு அன்பானவர்களே, தூங்கணும், ஆனால் தனக்கு நடக்கிறது என்னன்னு தெரியாத அளவுக்கு தூங்கக்கூடாது. இன்றைக்கி சிலர் பார்த்தீங்கன்னா சரி தூங்கும்போது வஸ்திரம் விலகினா கூட தெரியாது. நம்ம தூங்கினாலும் மற்றவனுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது. 1 தெசலோனிக்கர் 5:6 பாருங்க. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. மிக நமக்கு ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல். மற்றவன் தூங்குறதுக்கு நம்ம தூங்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். அப்பவும் நம்ம பாதுகாக்க வேண்டியதை கரெக்டாக என்ன செய்யணும்? இப்படி தூங்காதுனா தான் நோவா வஸ்திரம் விலகுனா அவன் பிள்ளைகள் சபிக்கப்பட்டு போனாங்க. எனக்கு அன்பானவர்களே, அறிந்து கொள்ளுங்கள், இந்த அப்னேரும் காக்க வேண்டியவன் தூங்கிட்டு இருக்கான். அங்கே போய் கேட்குறான், அப்னேரே உத்தரவு சொல்லுமியா, கூக்குரல் இடுறது யாரா? உம்ம சத்துரு உம்ம இடத்துல வந்திருந்தானே, உம்ம பக்கத்தில் வந்திருந்தானே, உம்ம தண்ணி சும்மா ஈட்டியும் பாரும், நீர் காக்காமல் போனது என்ன? உடனே சவுல் பேசுனான், என் குமாரனாகி. அதை மட்டும் வாசிங்க, நேரம் ஆயிடுச்சு. அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா என்றான். அதற்கு தாவீது, என் ராஜாவாகிய ஆண்டவனே, இது என் சத்தம்தான் என்று சொல்லி, பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்தேன்? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் இதற்காக ஜெபிக்கிறீங்களா? ஒரு வார்த்தை, இந்த ஊழியத்தில் எந்த ஒரு வெளிநாட்டு பண்டையும் நம்பி இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பித்தான். இல்லாட்டா அந்த தொலைக்காட்சியில் நான் தேடணும்னு அவசியம் இல்லை. எந்த வெளிநாட்டிலேருந்தும் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அது அநேகரை தொட்டு அவர்களால் ஏவப்பட்டு கர்த்தர் ஏவி வர்ற காணிக்கை வச்சா நடத்துகிறேன். நான் யார் வீட்டையும் போய் கதவை தட்டி ஐயா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தொந்தரவு பண்ணதே கிடையாது. நான் தெருவில் பிரசங்கிக்கும் போதும் கூட அப்படி தொந்தரவு பண்ண கிடையாது. இந்த ஊழியத்தை தாங்கன்னு சொன்னது கிடையாது. கர்த்தர் ஏவினால், ஏன்னா அவர் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. நீங்களும் இதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் எத்தனையோ காரியம் உண்டு. திருநெல்வேலியில் பார்வையற்ற மக்கள் ஆண்கள் தங்கியிருக்காங்க. அவர்களுக்கு ஒரு அறை தான் இருக்குது, இன்னொரு தங்குமிடம் கட்டப்பட வேண்டும். அதற்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் சாப்பிடாமல் யாரையும் அனுப்புறதில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம். 2 ஆலயம் இருக்குது, ஒரு நாள் இங்கே ஒரு நாள் அங்கே இல்லை. எல்லா ஞாயிற்றுக்கிழமை 2 இடத்துலையுமே இருக்குது. நீங்களும் உங்கள் வேலையில் உயர்வு, ஒருவேளை உங்களுக்கு வராமல் இருந்த பல நாள் வேலை பார்த்து எத்தனை பேர் சம்பளம் இல்லாமல் இன்றைக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இருக்கீங்க. உங்களுக்காக ஜெபிப்பேன், நிச்சயமாக சம்பளம் வரும். அப்படி வரும்போது கூட கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தாங்கலாம். அது மட்டுமல்ல, எனக்கு அன்பானவர்களே, மதுரையில் பார்வையற்ற பெண்களுக்காக தங்குவதற்கு வச்சுருந்தோம் முன்னாலே தான். இப்போ ஏன் எடுத்துகிட்டோம் தெரியுமா? அந்த ஓடெல்லாம் 20 வருஷம் ஆச்சு, ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. அதை திருப்பி மாற்றுறதுக்கு முடியலை. ஒருவேளை அப்படி ஓடு மாற்றினாலும் திரும்பி மாற்றிட்டு தான் இருக்கணும். ஏன்னா சின்ன பிள்ளைக்கு கல்லை விட்டு எழுதினாலும் ஹாஸ்பிட்டால்ஸ் போச்சு. ஒரு சென்ட்ரிங்காக போடணும். நான் என்னை கூப்பிட்டு கேட்டேன், ஐயா இது சென்ட்ரிங்காக போட்டால் எப்படி இருக்கும்? 6 லட்ச ரூபா செலவாகும். ஏன்னா வயதான தாய்மார்கள் அவங்க இருக்குமா, அந்த உஷ்ணத்தில் எப்படி உட்காருவாங்க? நான் உட்கார்ந்தா என்னாலே தாங்க முடியல, அப்போ அவங்கள எப்படி உட்கார வைக்கலாம்? நான் என்னை பார்த்தா மற்றவங்களையும் யோசிப்பேன். ஏன்னா வேதம் அதைத்தான் சொல்லுது, தன்னை போல பிறனை நேசி. எனக்கு அன்பார்களே, இந்த கட்டுமான பணிகளெல்லாம் நிற்குது. நீங்கள் இதற்காக ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் தாராளமாக சொல்லலாம்.
நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். ஒருவேளை ஐயா நாங்கள் எப்படி இதுக்கு உதவணும்னு ஆசை இருக்குது, எப்படி உதவுறது? நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம் ஐயா. இன்றைக்கி தான் இந்த யூடியூப்பில் சும்மா சாதாரண பார்த்துட்டு வந்த செய்தியை பார்த்தோம், டிவியை திருப்பிகிட்டே வந்த சேனல் பார்க்கும்போது பார்த்தேன், எப்படியா தொடர்பு படுறது? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே ஃபோன்பே, இந்த 2 நம்பர்லேயும் இருக்குது. தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஒரு வேளை இல்லை என்கிட்ட கேளுங்க, நான் எதுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்குரிய காரியத்தையும் உங்களுக்கு சொல்லுவேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த பார்வையற்ற மக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டும் மாதம் 16,000 ரூபா வேனுக்கு கொடுக்குறோம். ஆண்டவர் ஒரு மனுஷனை நினச்சி ஆசீர்வதிச்சிருந்தா எத்தனையோ இடத்துல ஏதோ சும்மா இருக்கிறதுல ஒரு வேனை கொண்டாந்து வச்சா இவங்களை எடுத்துகிட்டு வர்றதுக்கு உதவும். இல்லை ஒருவேளை இல்லையா ஆண்டவர் கொடுத்தா பழசை கொடுக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு உங்கள் மனதில் ஏவினாலும் கர்த்தர் இதை நீங்கள் வாய்க்க செல்லலாம். ஆனால் திரும்ப சொல்லுவேன், கட்டாயமல்ல விசனமாயல்ல, கர்த்தர் ஏவினால். உங்களுக்காக நான் இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நித்திரை மயக்கம் எத்தனை ஆசீர்வாதங்களை குலைத்து விடுகிறது. தன் பாளையத்தில் வந்து போனவனை கூட கண்டுகொள்ள முடியாதபடிக்கு அந்த கனநித்திரையின் ஆவி சகலையும் அவன் தளபதியாகிய அப்னேரையும் மாற்றிவிட்டது. நாங்கள் எப்பொழுதும் தூக்கத்தில் கவனமாய் நடப்பதற்கு, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தூங்கினாலும் ஐயா உம்முடைய வருகை நடுராத்திரியிலோ சேவல் கூவுகிற பொழுதோ நடு ஜாமத்தில் இருக்கலாம். அதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் நாங்கள் விழித்திருக்க உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். யார் யார் எந்தெந்த நிலையில் மனம் சோர்ந்திருக்கிறார்களோ அவருடைய சோர்வுகளை மாற்றும். கணவனை பிரிந்திருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். மனைவியை பிரிந்திருக்கிற சகோதரர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் ஒரே இடத்தில் அன்பில்லாமல் வாழ்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் இருந்தும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு இடையில ஒற்றுமை இல்லாத குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருந்து கொண்டு பல பிள்ளைகள் இருந்து என்னை நேசிப்பார் இல்லையே என்று தவிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஏற்ற ஒத்தாசை அனுப்பி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.